வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள PS சீனிவாசன் உதயசூரியன் சின்னத்திற்கு தெற்கு ஒன்றியத்தில் வாக்குகளை சேகரித்தார். வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் PS சீனிவாசன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்க முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மேற்கு மாவட்ட துணைத் தலைவரும் முருகன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தன. பிக்கனப்பள்ளி, மேலுமலை, பிஜி துர்கம், தொட்டேப்பள்ளி, பீர்பள்ளி, பெரிய குதிபாலா, சாமல்பள்ளம், சிகரளப்பள்ளி, கும்மனூர் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் உள்ள பெரியோர்களும் விவசாய பெருமக்களும் ஆகியவர்களிடம் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். மேலும் சாமல்பள்ளம் கிராமத்தில் சூளகிரி தெற்கு ஒன்றியம் சார்பில் கலை இலக்கிய துணை அமைப்பாளர் மகேஷ் தலைமையில் நடைபெற்றது. தர்மகர்த்தா, முருகேசன், சுரேஷ், சம்பத், பீமன், ராமசாமி, ரமேஷ், வினோத், ராஜேந்திரன், சென்றாயன், திருப்பதி ஆகியவர்களிடம் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் திமுக, காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பெரும் திரளாக கலந்து கொண்டு பட்டாசு வெடித்து சிறப்பாக வரவேற்பு கொடுத்தனர். முதலமைச்சர் அண்ணன் தலைமை அவர்களுடைய வெற்றி வேட்பாளர், நம்முடைய துணை முதலமைச்சர், வருங்கால நம்பிக்கை நட்சத்திர அண்ணன் உதயநிதி அவர்களுடைய வெற்றி வேட்பாளர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.